ஸோ இப்போ வந்துட்டு சூப்பர் கீவேர்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ சூப்பர் கீவேர்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னா, என்னோட சைல்டு கிளாஸ்லேருந்து என்னோட இம்மீடியட் பேரண்டோட டேட்டா மெம்பர் ஆகட்டும் இல்லை கன்ஸ்ட்ரக்டர் ஆகட்டும் மெத்தட், இதை மூணையும் நான் இன்வோக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ரொடெக்டட் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு பேரண்ட் அப்படின்ட்டு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நான் என் சைல்டு கிளாஸில் நான் கால் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணிக்கிறேன். பப்ளிக் void retrieve name of அப்படின்னு ஒரு மெத்தட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அந்த மெத்தட்ல இப்போ நான் வந்துட்டு சூப்பர் அப்படின்னு போட்டு டாட் போட்டு என்னோட டேட்டா மெம்பரை நான் டைரெக்டாக வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இப்போ c.retrieve name of இந்த மெத்தட் நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேரண்ட் கிளாஸில் இருக்க டேட்டா மெம்பர் வந்து எனக்கு இன்வோக் ஆகும். ஸோ வந்துடுச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு பேரண்ட் கிளாஸோட மெத்தட். ஸோ நான் வந்துட்டு பப்ளிக் void display of. ஸோ இங்கே வந்துட்டு I am in parent. ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு அதே மாதிரி ஒரு மெத்தட் நான் இங்கேயுமே கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் void, இது வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு நான் I am in child. ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே சைல்டுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட சைல்டு மெத்தட் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே கால் ஆகும். ஸோ இப்போ நான் பேரண்ட் மெத்தட் கால் பண்ணணும் அப்படின்னா இதே சூப்பர் கீவேர்ட் சூப்பர் டாட் டிஸ்பிளே ஆஃப். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பேரண்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் கால் ஆகும், அதுக்கப்புறம் நம்மளோட சைல்டு மெத்தட் வந்து நம்மளுக்கு கால் ஆகும். சிமிலர்லி அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டருமே. ஸோ நான் வந்து பப்ளிக் சூப்பர் ஜாவா பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம சைல்டில் வந்துட்டு பப்ளிக் child constructor. ஸோ நான் இப்போ இங்கே எப்படி கால் பண்ணேன்னா டிஃபால்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ரெண்டுமே கால் ஆகும். ஏன் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சூப்பர் ஆஃப் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தானாகவே அப் அண்ட் ஆகிடும். ஸோ அதனால கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சூப்பர் ஆஃப் தேவை இல்லை. பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்டருக்கும் நாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட மேஜர் பார்ட். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு சூப்பர் ஆஃப்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. மெயினாக வந்து இது எதுக்கு அப்படின்னா பேரண்ட் கிளாஸோட டேட்டா மெம்பர் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்ஸ் இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக.